அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் பெந்தேகோஸ்தே நாளின் வல்லமைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல வேகமா கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையிலே கர்த்தர் மகிமையாய் நம்மை நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பினது. ஆமென். அநேக தரிசனங்களை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென். அநேக காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆமென் தரிசனத்தின் மூலியமாய் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உங்களில் ஒரு சிலர் கூட நீங்க அந்த தரிசனத்தை பார்த்திருப்பீங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு எந்த நாள் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே என்கிறதான ஒரு மகிமையான நாள். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுவோம், பெந்தேகோஸ்தே நாளின் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யூதருடைய நாட்குறிப்பின்படி நிசாம் மாதம் 14ஆம் தேதி அவர் தன்னைத்தானே கல்வாரி சிலுவையிலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து 3வது நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவர் 3வது நாளே உயிரோடு எழும்பி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி அவர் 40 நாள் அளவும் சீஷர்களோடு கூட தங்கி அவர்களை திடப்படுத்தி அவர்களை பலப்படுத்தினார். அவருடைய 11 சீஷர்களோடு கூட கர்த்தர் தங்கி அவர்களை திடப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தினதற்கு பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். ஒரு அல்லேலூயா, ஆமென். அப்படி ஏறி செல்லுகிறதான அந்த வேளையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போனார். அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். உண்மைதானா? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் கரங்களிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுகிற நாட்களுக்கு நேராகத்தான் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவுடைய சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலையும் அதற்குள்ளேவே கொடுத்து விடுவார். ஆனாலும் ஒவ்வொன்றும் நிபந்தனைக்குட்பட்டது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பிற்பாடு ஒரு நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருப்பார். இந்த இடத்திலே பிதாவின் வாக்குத்தத்தம், என்னிடத்திலே நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். அப்ப எருசலேம் என்கிறதான தேவ பிரசன்னத்திலே, எருசலேம் என்கிறதான கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது முதலாவது பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்படி உற்சாகமா இருக்கணும். சரிதானா? ரைட். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம எங்க தான் காத்திருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அழுது புலம்பி, ஆமென் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதப்பா, இந்த காரியத்துல எனக்கு நன்மைகள் உண்டாகவில்லையே அப்படின்னு சொல்லுகிறதான வேளையிலே அவர் மனமிறங்கி கிருபையாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனேயே சந்தோஷமா வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போக கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை பிடித்து கொண்டு எருசலேம் என்கிற தேவ பாதத்திலே, எருசலேம் எனப்படுகிற தேவ பிரசன்னத்திலே, எந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த சபையிலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி தரித்திருக்கும் பொழுது ஒரு சில நாட்களிலேயே அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கிரியை செய்ய போகிறது. ஆமென். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அது என்னம்மா பிதாவின் வாக்குத்தத்தம்? பிதா நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம்
வசனம் 28, 29 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். யோவேல் 2, 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது, எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசியான யோவேல் அவருடைய நாட்களிலே பிதாவாகிய தேவன் யோவேல் மூலியமா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி அப்போஸ்தலர் 1:3 படி 40 நாள் அளவும் அவர் சீஷரோடு கூட தங்கி இருந்து அவர்களை பலப்படுத்தினார். ஆமென். பலப்படுத்தி இப்படியாய் சொன்னார், பரத்திற்கு போகிறதற்கு முன்பாக பிதாவின் வாக்குத்தத்தமாகிய யோவேல் மூலியமாய் உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். எத்தனை நாள் காத்திருந்தார்கள்? கரெக்டா 10 நாள் காத்திருந்தாங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? 10 நாள்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தர போகிறார். அந்த 10வது நாள் கர்த்தருடைய சீஷர்கள் 11 பேரும் இன்னும் அநேக சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை செய்தோம்னா பிதா நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பூரணமாய் பரிபூரணமாய் நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். முதலாவது அந்த வசனத்திலே யோவால் 2:28, 29 நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய தாகம் என்னன்னா, நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தாகத்தோடு கூட இருக்கிறீர்கள்? எத்தனையோ பேர் எத்தனையோ வருடங்களாக காத்திருந்தோம். கிடைக்காத அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. மரியாதைக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டிஜெஸ் தினகரன் அங்கிள் ஐயா அவர்கள் ஊழியத்திற்கு வந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்களாம்? 7 வருடங்கள் காத்திருந்தார்களாம். ஹல்லேலூயா. 7 வருடங்கள் காத்திருக்கிறதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவன் என்று கண்டு தன்னுடைய அபிஷேகத்தை அவருக்கு மேல் ஊற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பின்மாறி நம்மேல் பொழியப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய ஆவியிலே ஒரு உண்மைத்துவம் காணப்பட வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாம். உங்களுடைய மூப்பர் அவர் சொப்பனத்தை காண்பார் என்று இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்நாட்களிலே என் ஊழியக்காரன் என் ஊழியக்காரிகள் மேல் நான் அபிஷேகத்தை வருஷிக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவருடைய அபிஷேக தைலத்தை வார்க்க வேண்டும் என்று கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேக தைலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும், தேவனுடைய சீஷர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்ப பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஆண்டவருடைய சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அப்போ இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லோரும், சீஷர்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே கூடி வருகிறார்கள். ஒரு இடத்துல கூடி வந்து ஒருமனப்படுகிற அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அக்னியின் பின்மாரியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஊற்றப்பட்ட அந்த நாளுக்கு தான் பெந்தேகோஸ்தே என்று பெயர். அப்போ பெந்தேகோஸ்தே என்கிறதான நாள்
எதனாலே அந்த நாள் ஆச்சரியமான நாள் என்று கருதப்படுகிறது என்று சொன்னால், சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிரோமா? பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என் நாமத்தினாலே எங்கு 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்படுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 120 சீஷர்களும் மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி இருக்கிறார்கள். அப்படி கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படி அந்த இடத்திலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்படி இறங்கி வந்த உடனே அவர்கள் எல்லோரும் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்படி நிரப்பப்பட்ட அந்த நாளுக்கு பெயர் தான் பெந்தேகோஸ்தே என்கிறதான ஒரு நாள். ஒரு அம்மேன் சொல்ல கேட்கலாமா? அல்லேலூயா. ஆமென். அப்ப சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்ததுனால அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். நம் யாவருக்கும் தெரியும், எந்த இடத்துல ஒரு மனது உண்டோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உண்டு. சொல்லுங்க, ஒரு மனம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உண்டு. எங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. அப்போ எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை கட்டாயமாய் வந்தாக வேண்டும். இது வேதத்தினுடைய சட்டம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் எந்த இடத்துல எல்லாம் காணப்படுதோ, ஒன்னஸ், ஒரு மனப்பாட்டின் ஆவியானவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் கிரியை செய்கிறாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் விடுதலைகளை கொடுப்பார். அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் எல்லா விதமான சிக்குண்ட சிக்கல்களை அவிழ்த்து போடுகிறதற்கான புத்தியுள்ள கிருபையான ஞானத்தை நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா. அப்போ ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சரி, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாய் இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாய் இருக்கட்டும், இந்த நிகழ்காலத்திலே வாழ்கிறதான தேவ ஊழியர்கள் என்கிறதான பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்துல ஒருமனப்படுகிறார்களோ அந்தந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அக்கினியா இறங்கி வந்து உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனம் இல்லைன்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை இருக்காது. உங்களுடைய வீட்டில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய ஊழியத்தில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? என் வீட்டுக்குள்ள தேவன் உலாவி வரணும், இது என்றென்றைக்கும் நீர் தங்கும் ஸ்தலமாக மாறணும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய வீட்டை ஆண்டவருக்கு என்று திறந்து கொடுக்கிறோம். நம்முடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ ஆண்டவர் வர வேண்டும் என்று தான் நம்ம இந்த காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் ஒரு இடத்துல வந்தார்னா குறைவுகள் மாறும். ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? அவர் காணா ஒரு கல்யாணத்திற்கு வந்தார், திராட்சை ரசம் குறைவுபட்டது, அவர் வந்த உடனே குறைவுகள் நிறைவாய் மாறினது. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் வந்தார் என்று சொன்னால் வனாந்தரம் போல் இருக்கிற, பாலைவனம் போல் இருக்கிறதான ஒரு காரியம் அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அந்தந்த இடத்திலெல்லாம் நன்மைகள் உண்டாகும், குறைவுகள் நிறைவாய் மாறும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். எல்லா விதமான நெடுக்கண்கள், இறுக்கண்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு விசாலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா நமக்குள்ளே காணப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒருமனப்பட வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஒருமனப்பட வேண்டும். அப்போ ஒருமனப்பட்டோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருமனப்படக்கூடாது என்று சொல்லி இன்னொருவன் போராடி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர்கள் ஒருமனப்பட்டுட்டாங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து விடுவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல வந்தார்னா 3 நன்மைகள் நமக்கு உண்டாகும். கர்த்தர் நம்முடைய வேதத்துல எந்தெந்த இடத்துல அவர் இறங்கி வருகிறாரோ அந்தந்த இடத்துல அவர் தனியாய் வரமாட்டார். 3 நன்மைகளை கைகளோடு எடுத்துக்கொண்டு வருவார். அதற்கு ஆதாரமாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களா? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சேர்ந்து வந்தார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்ட உடனேயே என்ன நடந்துச்சு தெரியுமா? 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். முதல் வசனம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே சேர்ந்து வருகிறார்கள். அப்படி ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே சேர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி முடித்த அடுத்த வசனத்திற்கு போகிறதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர்
அவர்களுக்கு மத்தியிலே இறங்கி வந்து விட்டார். ஏன்னா எங்கு 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமீன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல முதலாவது நடக்கிற அற்புதம் பாருங்க. அவர்களுடைய வீடு நிரப்பப்பட்டது. என்ன நிரப்பப்பட்டதாம்? அவர்களுடைய வீடு நிரப்பப்பட்டதாம். அதற்கு அடுத்த வசனத்தினுடைய பிற்பகுதியில பார்க்கும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அதற்கு அடுத்த வசனம் 4வது வசனத்தினுடைய கடைசியில அவர்கள் பேச துவங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ நம்ம ஒருமனப்படும் பொழுது முதலாவது நம்முடைய வீடு நிரப்பப்படும். நம்ம ஒருமனப்படும் பொழுது முதலாவது நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள். நாம் ஒருமனப்படும் பொழுது நாம் நன்மைகளை சுதந்தரிக்க தொடங்குவோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை, என்னுடைய வீடு நன்மைகளினாலே நிரப்பப்படும். எத்தனை பேருக்கு ஆசை உண்டு என் வீடு நன்மையால் நிரப்பப்பட வேண்டும்? அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம ஒருமனப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒருமனப்பட வேண்டும். குடும்பம் ஒருமனப்படும் பொழுது வீடு நன்மையினால் நிரப்பப்படும். குடும்பம் ஒருமனப்படும் பொழுது வீட்டில் உள்ள நபர்கள் நன்மையினால் நிரப்பப்படுவார்கள். குடும்பம் ஒருமனப்படும் பொழுது அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள துவங்குவார்கள். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, முதலாவது ஒருமனப்படும் பொழுது உங்களுடைய வீடு நிரப்பப்படும். 2வது உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள். 3வது நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள துவங்குவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 3 நன்மைகள் பாருங்க, நம்முடைய குடும்பத்திலே ஒரு மனம் என்கிற ஒரே ஒரு காரியம் காணப்பட்டுச்சுன்னா முதலாவது ஆண்டவர் நம்முடைய வீட்டை அவர் நிரப்புவார். எதாலே நிரப்புவார்? கிருபையினாலே நிரப்புவார், நன்மையினாலே நிரப்புவார், சுகத்தினாலே நிரப்புவார், பலத்தினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா. 2வது வீட்டில் உள்ளவர்களை ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினாலே நிரப்புவார், அவர் விடுதலையினாலே நிரப்புவார். 3வது நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் துவங்குவோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ள துவங்குவோம். எத்தனை பேருக்கு உங்களுடைய இருதயத்துல வாஞ்சை இருக்கு, நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன் பாஸ்டர்? ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒருமனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த போது அந்த சீஷர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். அவர்கள் கூடி வரும் பொழுது பரத்திலிருந்து கர்த்தர் பார்த்தார், இவர்கள் கூடி வருகிறார்கள் அப்படி என்று ஆண்டவர் பார்த்தார். அவர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்படுகிறதான அந்த வேளையிலே பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தர் பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து விட்டு இறங்கி அவர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணினார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நம்ம ஒருமனப்படும் பொழுது தேவன் பரலோகத்தில் இருக்க மாட்டார், ஒருமனப்படுகிற இடத்திலே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு மத்தியிலே ஒரு மனம் காணப்படுகிறதா? இன்னைக்கு பிசாசு குடும்பத்தில தான் ஒரு மனதை கெடுத்து விட்டு கொண்டிருக்கிறான். நிறைய குடும்பத்தை பார்க்க முடியுது, கிறிஸ்துவ குடும்பம் தான். ஆமென். தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோரும் ஒரு மனம் இல்லாமல் சிதறுண்டவர்களாய் காணப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவ முடியாதபடி பிசாசானவன் அவன் கட்டுகளை கட்டி வைத்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது ஒருமனப்படும் பொழுது நம்முடைய வீடு அது நிரப்பப்படும், நன்மையினால் நிரப்பப்படும், கிருபையினால் நிரப்பப்படும், அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும். அது நிமித்தம் நாம் அநேக விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள துவங்குவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ளணும், நம்முடைய வீட்டில ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மூலையில பிரிஞ்சு கிடக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டில பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா யார் தான் இருக்கணும்? ஹல்லேலூயா. அசுத்த ஆவி தான் இருக்கணும். அப்போ அசுத்த ஆவி செய்கிறதான ஒரு காரியம் என்ன? குடும்பத்திலே எரிச்சலை கொண்டு வந்து கொடுப்பான். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில ஆமென் சமாதானமாய் பேசியே அநேக நாட்கள் ஆனது போல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுப்பான். அல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு முறைமை கிடையாது. குடும்பத்தினுடைய தாய் தகப்பன் வேதத்திலே ஸ்திரப்பட்டு அவர்கள் அநேக சகிப்புத்தன்மைகளை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை, தகப்பனை, பிள்ளைகளை எல்லோரும் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். எனக்கு தெரிந்ததான ஒரு ஊழியர் ராமநாதபுரத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அந்த ஊழியர் அவர் ஒரு வாடகை வீட்டில குடியிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எந்த வீட்டுல குடியிருக்கிறார்? ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆமென். ஒரு புது வாடகை வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். போகும் பொழுது ஒரு 2-3 நாட்கள் அந்த வீட்டுல ரொம்ப போராட்டமா,
நிம்மதியா தூங்க முடியாது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள உலாவுகிறது போல இருக்கும், யாரோ ஒருத்தர் பின்பாக இருந்து நடந்து போகிறது போல இருக்கும். குடும்பத்துல சமாதானம் இருக்காது, ஒரு எரிச்சல், ஒரு எதிரியை பார்க்கிறது போல ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல? ஊழியக்காரர் தங்கி இருக்கிற ஒரு வீட்டுல. ஹல்லேலூயா. ஆமென். 2-3 நாட்களுக்கு பிற்பாடு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பொருட்கள் எல்லாம் அங்கங்கே ஒழுங்குபடுத்தினதுக்கு பிற்பாடு ஆமென் குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் அவர் தீர்மானித்தாராம். அதாவது பழைய வீட்டில் அவங்க இருக்கும் பொழுது நிதமும் அவங்க குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்பாங்களாம். ஆனா புதிய வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஒதுக்க வைக்கப்படணும். அப்படி ஒதுக்க வைக்கப்படுகிற நாட்களிலே அவர்களால் எழும்பி குடும்ப ஜெபம் செய்ய முடியாத சூழ்நிலை. அவன் ஒரு நாள் ஒதுக்க வைத்ததுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய பாதத்திலே அவர்கள் அமர்ந்திருந்து குடும்பமாய் தாய், தகப்பன், 2 பெண் பிள்ளைகள் உட்கார்ந்திருந்து குடும்ப ஜெபம் பண்ணுகிறார்களாம். காலையில ஒரு 5-6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் குடும்பமாய் சேர்ந்து கைத்தட்டி பாடல் பாடி வேதத்தை தியானித்து ஆராதனை செய்கிறார்கள். செய்து முடித்ததற்கு பிற்பாடு அந்த பாஸ்டர் அவர் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்திருக்கிறார். படுத்த உடனே அவருக்கு ஒரு சொப்பனம் வந்ததாம். அது அவர் சொல்லியே நான் கேட்டேன். அந்த சொப்பனத்துல இவர்கள் குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் குடும்பமாய் கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி இந்த வீட்டிலே நம்மளால இருக்க முடியாதுன்னு அநேக பிசாசனுடைய கிரியைகளை ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு அந்த வீட்டை விட்டு ஒவ்வொன்றாய் வெளியேறினதை அவருடைய சொப்பனத்திலே அவர் கண்டாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பிசாசனுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வந்து ஒரு மனதை கெடுத்து விடும். அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆமென். கணவர் சொல்றத மனைவி கேட்க மாட்டாங்க. ஆமென். பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லாமல் ஒரு சண்டை. இதெல்லாம் யார் கொடுக்கிறது என்று சொன்னால் பிசாசானவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். இவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதற்கு ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் குடும்ப ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், சபையிலே கூடியிருக்கிற நீங்களும் நானும் அதிகாலையிலேயோ அல்லது ராத்திரி வேளையிலேயோ உங்களுக்கு ஆமென் தீர்மானமான ஒரு நேரத்திலே குடும்பமாய் நாள் ஒன்றுக்கு நீங்கள் குடும்ப ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குடும்ப ஜெபத்திலே நீங்களும் நானும், அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருமனப்படும் போது என்ன நடக்கும்? முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வீட்டை நிரப்புவார். ஏகமாய் சொல்ல கேட்கலாம். குடும்ப ஜெபத்திலே நீங்கள் ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டை நிரப்புவார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். 3வது, நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள துவங்குவீர்கள். ஆமென். அப்ப அந்த குடும்ப ஜெபம் என்று இருக்கு பாத்தீங்களா? அந்த குடும்ப ஜெபம் 100% கிறிஸ்துவனுடைய வீட்டிலே காணப்படாமல் இருக்கு. நான் சொல்றது உண்மைதானா? அநேக கிறிஸ்துவர்கள் நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்திலே தனியாய் காத்திருந்து தனி ஜெபம் பண்றீங்க, வாரத்திற்கு ஒரு நாள் உபவாசித்து உபவாச ஜெபம் பண்றீங்க. ஆமென். ஜெப கூடுகைகளிலே, ஜெப ஐக்கியத்திலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை, நன்று. ஆனால் நம்முடைய குடும்பம் பரலோகத்திற்கு போக வேண்டும், நம்முடைய குடும்பம் கர்த்தர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் குடும்பமாய் கர்த்தருடைய பாதத்திற்கு போக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்ல சத்தமோர் அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? பாஸ்டர் எங்க குடும்பத்துல நடக்கிறத தெளிவா சொல்றாரு போல இருக்கு. பாஸ்டருக்கு தீர்க்க தரிசன வல்லமை இருக்கு போல இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வேண்டாம். ஒரு சில முகத்தை பார்த்தாலே என்ன பண்ணிட முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம குடும்பத்துல நன்மைகள் வரணும், நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் வரணும்னா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லோரும் கரங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையில எழும்பின உடனே அவன் குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த நாள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனதை தாங்கப்பா, நாங்க கையிட்டு செய்கிற காரியத்திலே நன்மைகளை தாங்க இயேசுப்பா, எங்களுக்கு 3 வேளை நல்ல ஆகாரத்தை தாங்க, எங்களுக்கு நல்ல உடையை தாங்க, நீங்க தந்திருக்கிற வீட்டிற்காக ஸ்தோத்திரம், தரப்போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆமென். நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். முதலாவது, நம்ம ஒருமனப்படும் பொழுது நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. 2வது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தால் என்னென்ன காரியம் நடக்கும் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தில் வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இறங்கி வருவார்? எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 5, 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க யாவரும் கேட்கலாம். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது
நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நம் யாவருக்கும் தெரிந்தது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ பொற்சிலையை அவர் வடிவமைக்கிறார். அந்த 60 முழ பொற்சிலையை வடிவமைத்து அநேக கீத வாத்தியங்களோடு கூட ஒரு ஆராதனை அந்த விக்கிரகத்திற்கு நடைபெறுகிறது. அப்படி ஆராதனை நடைபெறும் பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆராதனையின் வேளையிலே இந்த பொற்சிலையை யாவரும் தாழ பணிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுமா? தாழ பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி தாழ விழுந்து பணிந்து கொள்ளாத யாராக இருந்தாலும் அவனை தூக்கி அக்கினி சுவாலைக்குள்ளே போடப்படும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதே போல பொற்சிலை உருவாக்கப்பட்டது. பொற்சிலையை சுற்றி கீத வாத்தியக்காரங்கள் எல்லாரும் ஆராதனை நடத்துறாங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கட்டளை கொடுக்கிறார், யாவும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி பணிந்து கொள்ளும் பொழுது 3 தலை மாத்திரம் உயர்ந்து காணப்படுகிறது. அந்த 3 தலை 3 வாலிபர்களுடைய தலை. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்கிறதான 3 வாலிபர்கள் மாத்திரம் எழும்பி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை ஒரு சில பிரதானிகள் கண்டு அந்த 3 பேரை குறித்து ராஜாவினிடத்துல சொல்லுகிறார்கள், ராஜா, நீர் உண்டாக்கின அந்த 60 முழ பொற்சிலையை இந்த 3 வாலிபர்கள் விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளல அப்படின்னு கொண்டு போய் சொல்றாங்க. உடனே ராஜா அவர்களை கடும் கோபத்தோடு அழைத்து, உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், ஏகமாய் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த இடத்துல இந்த 2 வசனத்திலே நம்ம பார்த்தது, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன். அவருடைய வார்த்தையை பாருங்களேன். அந்த 3 பேரும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். இந்த இடத்திலே ராஜாவிற்கு முன்பாக, அந்த பொற்சிலைக்கு முன்பாக இவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். தேசமே இவர்களுக்கு எதிராய் நிற்கிறது. அப்படி நிற்கிற வேளையில இவர்கள் மாத்திரம் ஒருமனப்படுகிறார்கள். இந்த 3 பேர் ஒருமனப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த 3 பேரும் ஒருவராய் இருந்து நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 18வது வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, நாங்கள், நான் உங்களுடைய தேவனை ஆராதனை செய்ய மாட்டேன்னு சொல்லல, நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி கட்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. ஒரு ராஜா இருக்கிற, தேசத்தினுடைய ராஜா, அவர்கிட்ட போயிட்டு ஏன் நீ வணங்கல அப்படின்னு ராஜா சொல்லும் பொழுது அந்த 3 பேர், ராஜா, இது எங்களுக்கு வழக்கம் கிடையாது, நாங்க யூதர்கள், நாங்க எபிரேயர்கள், எங்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சம்பந்தம் கிடையாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது. என்ன தைரியம் பாருங்களேன். அல்லேலூயா. ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த விக்கிரகத்தை, அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்பதை ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒருமனப்படுகிறார்கள். அப்ப ராஜாவுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த அக்கினி சோலையும் ராஜாவுடைய கண்ணு ஒரே இது போல இருந்திருக்கும். இவங்களை இப்படி எனக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி பேசுறது கிடையாது. ஆனா இவர்கள் எனக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக பேசு, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேன்னு சொல்றாங்க. அடிமையாய் வந்த அவர்கள் என்ன பார்த்து, அந்த தேசத்தினுடைய ராஜாவை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு தெரிய கடவுது. அந்த ராஜாவுடைய கோபத்தின் மும்மரம் எப்படிப்பட்டதுன்னா, முதல்ல 1 மடங்கு அக்கினி சுவாலையை ஏற்றி வைத்திருந்தார். அதற்கு பிற்பாடு ராஜா கட்டளை கொடுத்தார், அந்த 1 மடங்கை 7 மடங்கான அக்கினியாய் மாற்றுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7 மடங்கு, அந்த 7 மடங்கு அக்கினி சுவாலைக்குள்ள அவர்களை
கையும் காலுமாய் கட்டி அவர்களை கொண்டு அந்த அக்கினி சுவாலைக்குள்ள தூக்கி வீசுகிறதான ஒரு சூழ்நிலை. அப்படி வீசும் பொழுது அந்த ராஜாவுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. எடுத்து வாசிக்கலாம். 24வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து, அப்பொழுது அந்த கட்டளையை பிறப்பித்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் தன்னுடைய அரியணையில் இருந்து எழுந்திருந்து அக்கினி சூளையினுடைய சமூகத்தில் வந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, தன்னுடைய மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுகிறோம். தானே கையை காலை வாயெல்லாம் கட்டி அக்கினி ஜுவாலைக்குள்ள போட்டோம் என்றால், 3 பேரை தானே நம்ம அக்கினிக்குள்ள போட்டோம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மட்டும் தானே போட்டோம். இல்ல வேற யாராவது உங்களுக்குள்ள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனையும் கட்டி போட்டுட்டீங்களா? ஹல்லேலூயா. 3 பேரை தானப்பா போட்டீங்க. அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஆம் ராஜாவே. ராஜா ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டார். ஏன்னா போட்டது 3 பேர் தான், போட சொன்னதும் 3 பேர் தான். ஆனா இருக்கிறது யாரு? 4 பேர். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறான். அவங்க எப்படி தெரியுமா போட்டாங்க? கட்டுண்டவர்களாய் போட்டார்கள் என்று வசனம் சொல்லுது. கட்டுண்டவர்கள்னா கையை கட்டி, காலை கட்டி, வாயை கட்டி, ஒரு மம்மி சிலையை தூக்கி போடுறது போல அந்த அக்கினிக்குள்ள 3 பேரையும் போட்டாங்க. அல்லேலூயா. அந்த நெருப்புக்குள்ள 3 பேரையும் கையை காலெல்லாம் கட்டி தூக்கி போட்டாங்க. நடந்தது என்னன்னா, 4 பேர் விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்ப அவருடைய கட்டுகள் எங்கு போனது? அந்த 4வது நபர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு மனதிலே இருக்கிற இடத்திலே கர்த்தர் இறங்கி வருவார். எந்த இடத்திலே ஒரு மனம் இருக்கோ அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வருவார். இந்த இடத்திலே நாங்கள் 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 என்ற அந்த 3 பேர் யாருக்கும் பயப்படாம ஒருமனப்பட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்ம ஒருமனப்பட வேண்டும். கணவன் மனைவி ஒருமனமாய் காணப்பட வேண்டும். திருமணத்தின் ஆராதனை நடத்தும் பொழுது இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆராதனை நடத்துகிறோம். அந்த ஒருவர் கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். இது நான் சம்பாதித்த பணம், இது நான் சம்பாதிச்ச ஆஸ்தி. மனைவி சொல்லுகிறார்கள் ஒரு சில இடத்துல, நான் இருக்கிறதுனால தான் நீ உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அந்த கணவர் இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. அல்லேலூயா. அந்த மனைவி இல்லைன்னா உங்களுக்கு சோறே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கணவன் மனைவி 2 பேரும் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்திலே கேள்விப்படுகிற காரியம் என்ன? கணவனார் மனைவியை எதிர்த்தும் மனைவி கணவனை எதிர்த்தும் போராடுகிற போராட்டங்கள் பெருகி இருக்கிறது. அப்படி போராட நடக்கிறது என்ன? உங்களுடைய வீட்டிற்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வராமல் அசுத்த வல்லமைகள் இறங்கி வந்து இன்னும் குடும்பத்தை பிரிவினைகளுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுகிறது. இந்த 3 பேர் தான். உலகமே அவர்களுக்கு எதிரியாய் நிற்கிறது. இந்த 3 பேர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் உண்டாக்கின அந்த 60 முழ பொற்சிலையை நாங்கள் தாழ பணிந்து வணங்குவது இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. அங்க ஒருமனப்பட்டாங்க. ஆண்டவர் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் பரத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அவங்க எப்போ ராஜாவிடத்துல ஒருமனப்பட்டு சவால் விட்டாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க எந்த இடத்துல ஒருமனப்பட்டு தெய்வத்திற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக வைராகியமாய் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்து விடுதலையை கட்டளையிடுவார். அவர் வந்தாருன்னா முதல்ல உங்களுடைய வீடு நிரப்பப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிற்று. அந்த நாட்கள்ல இருந்து அப்படியே ஒரு வீடு இருக்குன்னா அதே போல அதே வீடு தான் இந்த நாட்களிலையும். வீட்டுல எந்த விதமான ஆசீர்வாதம் காணப்படல, உங்களுடைய வீட்டுல உலக பிரகாரமான நன்மைகள் காணப்படவில்லை என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்திலே ஆவிக்குரிய சரீர பிரகாரமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. பாஸ்டர், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தானோ அப்படிதான் பாஸ்டர் இப்பவும் இருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்பவும் எனக்குள்ள இருக்குது பாஸ்டர். ஒரு உயர்வு கூட இல்லை. நான் எவ்வளவோ உயர்வுக்கு நேராக பிரயாசப்படுறேன். எவ்வளவோ ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஒரு படி ஏறணும்னு பிரயாசப்படுறேன். 3 படி சறுக்கி விழுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? குடும்பத்திலே ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. குடும்பத்திலே ஒரு மனம் இருந்ததுன்னா குடும்பம் கட்டப்படும். குடும்பத்திலே ஒரு மனம் இருந்தா குடும்பம் நிரப்பப்படும்.
நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்க குடும்பத்திலே ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் எங்கெங்கெல்லாம் ஒரு மனம் காணப்படுகிறதோ அந்தந்த இடத்துல இறங்கி வந்துடுவார். ஆண்டவர் இறங்கி வருகிறதற்கு 5000 பேர் கொண்ட சபை தேவை கிடையாது. ஆண்டவர் இறங்கி வருகிறதற்கு 2 பேர் கூடியிருந்த சபை போதும். ஹல்லேலூயா. ஏன்னா 2-3 பேர் ஒரு மனதோடு கூட இருந்தாங்கன்னா அவர்களுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறதற்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் வந்தார், நன்மைகள் நடக்கும். அவர் வந்தால் குறைவுகள் மாறும். அவர் வந்தால் ஆசீர்வாதங்கள் தானாக வரும். ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். சீஷர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டாங்கன்னு முன்னாடி நம்ம எங்கேயுமே வாசிக்கல. ஒவ்வொரு சீஷர்களும் உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு கர்த்தருடைய பக்கத்துல இருக்கிற சிங்காசனத்துல உட்காருவான்னு ஒரு சண்டை, யாரு நமக்குள்ள லீடரா இருப்பான்னு ஒரு சண்டை. ஏசப்பா மரிச்சிட்டு 3ஆவது நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த டீமை யாரு லீட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. அவங்களுக்குள்ள ஒரு மனமே இல்லை. ஆனா என்னைக்கு ஒரு மனம் பட்டாங்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவங்க ஒருமனப்படுகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவர்களுக்கு மேல் கைகளை வைத்து ஊதி அற்புத சுகமளிக்கும் வரங்களையும் அப்போஸ்தலர் என்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டார். அவர்கள் அப்போஸ்தலர்கள். ஒருமனப்படுகிறதற்கு முன்பாக கூட அவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனாலும் அவர்கள் ஊழியத்திலே சென்று ஒரு பிள்ளையை கொண்டு வரும் பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார், முதல்ல உங்களுடைய சீஷர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிற்று. அவர்களால் என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியாமல் போயிற்று. யாரால? அப்போஸ்தலர்களினால் கொடுக்க முடியாமல் போயிற்று. அதே அப்போஸ்தலர்கள் ஒருமனப்படுகிறார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே நிரப்பப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் நடந்து போகிறாங்க. அந்த நிழல் பட்டு மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரம் இருக்கலாம், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தாளந்தும் கிருபைகளும் இருக்கலாம். மரித்தவர்களை எழுப்புகிற அளவிற்கான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கலாம். அது எப்பொழுது கிரியை செய்யும்? நாம் ஒருமனப்படும் பொழுது மாத்திரமே அது கிரியை செய்யும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை நாம் ஒருமனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்ல நான் கேட்டேன். என்னன்னா, ஐயா, மோசே காலத்துல ஒரே ஒரு மோசே தான் இருந்தாரு. ஆனா மக்கள் எல்லாரும் ஏகமாய் தேவனை தொழுது கொண்டார்கள். எழுப்புதல் தீயாய் பரவினது. ஆலயத்தை கட்டுறாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துறாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனா இந்த காலத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அத்தனை ஊழியக்காரங்களும் அத்தனை விசுவாசி இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. சரி, அதை விடுவோம். நம்முடைய சபை, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருமனப்பட்டு செவி கொடுக்க வேண்டும். அப்படி எந்த சபை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினாலே நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 100 பேர் இருந்து அதுல ஒருத்தர் ஒரு மனதிலிருந்து தவறு இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை பார்க்க முடியாது. 100க்கு 100 ஆத்துமாக்கள் நம்ம ஒருமனப்படணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் ஒருமனப்படணும். கணவன், மனைவி, பிள்ளைகள் கரம் பிடித்து ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இது முதற்கொண்டு நீங்க இந்த காரியத்தை செய்ய பிரயாசப்படுறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையாய் நீங்க மாற்றுங்க. ஆமென். குடும்பத்திலே கரம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கணவனை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம்.